ஹவுஸ் ஒய்ஃப் வாய் நிறைய பல்லாக வரவேற்பதில் வெங்கட்டுவை மிஞ்ச அந்த ஏரியாவில் யாருமே இல்லை. போஸ்ட்மேன் முதற்கொண்டு ஹேஸ் டெலிவரி பாய் வரை தெரிந்தவர் தெரியாதவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் உள்ளே வாங்க, காபி சாப்பிட்டு போங்க என்று உபசரிப்பதில் அலாதி பிரியம் அவருக்கு. அந்த பிரியத்திலும் சுயநலம் உண்டு. வருகிறவர் சாக்கில் ஒரு கப் காபி கூடுதலாக கிடைக்கும். அதான் அப்படி ஒரு உபசரிப்பு. வருகிறவர்கள் காபி சாப்பிட்டு விட்டு சும்மா இருக்க மாட்டார்கள். என்ன சார், உங்க ஒய்ஃப் வேலைக்கு போறாங்களா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபா கேள்வி எழுப்புவார்கள். அவ வீட்டில் சும்மா தான் இருக்கா. இப்படி எல்லாரிடமும் சொல்வதில் அல்ப சந்தோஷமும் அவருக்கு உண்டு. இவர் இப்படி சொல்வதை கேட்டு, ஏன் எல்லார்கிட்டையும் நான் சும்மா இருக்கிறதா சொல்றீங்களே, நான் செய்த வேலைகளை உங்களால் செய்ய முடியுமா, நான் இல்லைன்னா தான் என்னோட அருமை புரியும் என்று சொல்லியும் அந்த பழக்கத்தை மட்டும் மாற்றிக்கொள்ளவே இல்லை. இப்படி சொல்கிறத நிறுத்தணும்னு ஒரே வழி. நான் ஒரு 10 நாள் வெளியூர் போகணும். அப்போதான் அருமை தெரியுமென முடிவெடுத்தாள் அம்புசம். அன்றிரவு, என்னங்க, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சுகமில்லையாம், ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேனே என்றாள். சரி சரி, சீக்கிரமாக வந்துடு என்று மறுநாள் பஸ்ஸில் ஏற்றி அனுப்பி வைத்தார். பஸ் ஏற்றிவிட்டு வந்தவருக்கு காபி சாப்பிட தோன்றியது. சமையல் அறைக்குள் போனார். கேஸ் ஸ்டவ் பற்ற வைத்து பாத்திரத்தில் பாலை ஊற்றி கொதிக்க வைத்தார். காபி பொடியை தேடினார். காபி பொடி டப்பா கண்ணில் தட்டுப்படவில்லை. கண்ணாம்பூச்சி காட்டியது. ஒவ்வொரு டப்பாவையும் திறந்து திறந்து பார்ப்பதற்குள் பால் பொங்கி வழிந்தோடியது. சரி, காபி பொடி தான் கிடைக்கவில்லை, பாலையாவது குடிக்கலாமே என்று சர்க்கரை டப்பாவை தேடினார். சர்க்கரை டப்பாவிற்கு பதில் மிளகாய் தூள் டப்பா தான் கையில் கிடைத்தது. காப்பியும் சாப்பிடாமல் பாலையும் குடிக்க முடியாமல் அம்புசம் இல்லாதது எவ்வளவு கஷ்டமாய் இருக்குன்னு அழுத்து கொண்டு வெளியே போனார். எதிர்பட்டார் அடுத்த தெருவில் குடியிருக்கும் ஒருவர். எப்படி இருக்கீங்க வெங்கட், நலம் விசாரித்து, இவர் போலவே வாங்க வீட்டுக்கு காபி சாப்பிட்டு போங்க என அவர் வீட்டுக்கு கூட்டி போனார். வீட்டுக்குள் நுழைந்தவுடன், மல்லிகா, கெஸ்ட்டுக்கு காபி போட்டு கொண்டு வாயேன் என்று மனைவியை கேட்டுக்கொண்டார். காபி குடித்தவாறே, என்னப்பா உன் ஒய்ஃப் வேலைக்கு போறாங்களா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபா கேள்வி எழுப்பினார் வெங்கட். என் ஒய்ஃப் ஜிஇஓவாக இருக்காங்கப்பா என்றார். எந்த கம்பெனி, பெரிய கம்பெனியா என்று கேட்டார். நம்பர் 54 ராமானுஜம் தெரு, மேற்கு அம்பலம் என்று அவருடைய வீட்டின் அட்ரஸை சொன்னார். அந்த நண்பர் தன் மனைவி சும்மாதான் இருக்கா என்று எல்லார்கிட்டையும் சொன்னதின் வழியை வெங்கட் உணர்ந்தார். சர்க்கரை போட்ட காபி கசத்தது. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.